அனைவருக்கும் வணக்கம். லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப். மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும்? இந்த மேஷ ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு? எந்த ராசிக்காரர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதலாவது ராசியா வரும். நம்முடைய ராசி அதிபதியா செவ்வாய் பகவான் வந்துருவாரு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த நட்சத்திரங்களுக்கு உரிய ராசியாக இந்த மேஷ ராசி பார்க்கப்படுது. மேஷ ராசி ஒரு சரதத்துவ ராசி. மேலும் ஆண் தத்துவத்துல இந்த மேஷ ராசி நம்ம வகைப்படுத்துவோம். அதே போல பஞ்சபூதங்கள்ல அக்னி தத்துவத்துல இந்த மேஷ ராசியை நம்ம வகைப்படுத்துவோம். மேலும் இந்த மேஷ ராசி ஒரு ஒற்றை தத்துவ ராசியாக வரும். எனவே இந்த மேஷ ராசியில பிறந்தவர்கள் இயற்கையாவே பார்த்தோம்னா ஒரு சிறந்த நீதிமானாக இருப்பாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்களாக இருப்பாங்க. புருஷ தத்துவத்துக்கு முதலாவது ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் முதன்மை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள். அதாவது இவங்க எந்த ஃபீல்டுல இறங்கினாலுமே அதுல நல்ல எக்ஸ்பர்ட்டா மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் இவர்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஆகவே இவங்க எந்த துறையை சார்ந்து போனாலும் அதுல முதன்மை பிடிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். நம்முடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையாவே கோபமான குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகமா கோபப்படுவாங்க. முன் கோபம் இவர்களுக்கு சற்றே அதிகமா வரும். இதனாலேயே இவங்க பக்கத்துல யாராச்சும் போறாங்கனாக்கா கொஞ்சம் யோசிச்சு போவாங்க. அதே சமயத்துல கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனாக்கா அது மேஷராசி தான். எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அதை விட அதிகமான நல்ல குணங்களை உடையவர்களாக இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மேஷராசியை சேர்ந்தவர்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அநீதியை கண்டு எப்போதுமே ஒதுங்கி போக மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கக்கூடிய மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். இயற்கையாவே பார்த்தோம்னா இவர்கள் ஒரு சிறந்த தைரியசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஆகவே தப்பு நடக்கிற இடத்துல யோசிக்காம தட்டி கேட்பாங்க. மேலும் இந்த மேஷத்துடைய இன்னொரு சிறப்பு குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விஷயத்திலையும் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அது இவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. தனிச்சையா செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. யாரையும் சார்ந்து வாழுதல் அப்படிங்கிறது இவர்களுக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். அதே சமயத்துல கூட்டமாக நண்பர்களோட உறவினர்களோட அதிக நேரம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமான நேரத்தை நம்முடைய குடும்பத்தோட செலவிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த மேஷத்தை சேர்ந்தவர்கள் எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் இவர்களால சும்மா இருக்க முடியாது. துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஒண்ணு மாத்தி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த செயல்லையும் ஒரு துடிப்பும் வேகமும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை ரொம்ப விரைவா முடிக்கக்கூடிய ராசியில மேஷ ராசியும் ஒண்ணு. அந்த விஷயத்தை முடிக்கிறதோட மட்டும் இல்லாம அதுல ஏதாச்சும் ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த விஷயத்தை ரொம்ப யூனிக்னஸா செஞ்சு முடிப்பாங்க. எளிதில் யாரையுமே நம்ப மாட்டாங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்க மாட்டாங்க. தன்னுடைய வேலையை அதுலயும் ரொம்ப முக்கியமான வேலையை தானே இறங்கி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. அதே சமயத்துல அந்த நம்பிக்கை யார் மேலேயாச்சும் வச்சுட்டாங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு உரியவர் ஒரு தடவை ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் அவர்களை மன்னிக்கவே மாட்டாங்க. ஒரு வாட்டி ஒருத்தவங்க மேல இவர்களுக்கு நம்பிக்கை போயிட்டுனாக்கா அது போனதுதான். திரும்ப அவர்கள் மேல சுத்தமா நம்பிக்கையே வராது. அது மட்டும் இல்லாம அவர்கள் பக்கமும் திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. மற்றவர்களுக்கு துரோகம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இவர்களுக்கு அறவே இருக்காது. அதே போல இவர்களுக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அதுலயும் தனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருவர் வந்து துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அவர்களை ஒரு காலத்திலையும் மன்னிக்கவும் மாட்டாங்க. அவர்கள் இருக்கிற பக்கமும் திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. மேஷ ராசியுடைய ஒரு பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது இவர்களுக்கு வரக்கூடிய கோபம் தான். கோபத்தால நிறைய விஷயங்களை இவர்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபமான மனநிலையினால தனக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்களை கூட அடிக்கடி வருத்தப்பட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த கோபமான மனநிலையை மட்டும் இவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதே சமயத்துல இவங்க மேல ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இறங்கி போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. இவர்களோட வயதுல சிறியவர்களாக இருந்தாலுமே இவங்க மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்கன்னா இறங்கி போய் மன்னிப்பு கேட்பாங்க. அதெல்லாம் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணமா பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு வாட்டி ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அது வந்துட்டு மேஷத்துக்குள்ள இன்னொரு சிறப்பு. அதே போல
இவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள்ல ஏதாச்சும் விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கறத நினைச்செல்லாம் கவலையே பட மாட்டாங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம், இறங்கியாச்சு ஒரு கை பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதிரடியான முடிவுகள் எடுத்து அதை சரியான வழிக்கு கொண்டு செல்றதுல இவர்கள் அடிச்சுக்கவே முடியாது. அந்த ஒரு திறமை இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அதே சமயத்துல இந்த மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும்பாலும் சரியாகவே இருக்கும். பெரும்பாலும் மிஸ் ஆகாது. இவங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப ஆழமா யோசிச்சு அந்த முடிவு எடுப்பாங்க. ஏதோ மேலோட்டமா எடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்துல இவங்க ஏதாச்சும் கருத்து சொன்னாலோ அப்படி இல்லைன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடிவெடுத்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலோ அதுல ஒரு ஆழமான ஒரு தன்மை இருக்கும். அதனாலேயே பெரும்பாலும் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போறது கிடையாது. மேஷ ராசியுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேனியை போல சுறுசுறுப்பானவர்களாக இருப்பாங்க. எப்போதும் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா உங்களுடைய கையும் காலையும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொன்னா போதும். அது அவங்களுக்கு ஏதோ பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியும். ஏன்னா இவங்க ஒருபோதும் சும்மா இருக்கிறத விரும்புறதே கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு மணி நேரத்தை கூட வீணடிக்க கூடாது அப்படின்னு அந்த ஒரு எண்ண ஓட்டம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள், நேரத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அதே போல பொதுநல சிந்தனை இவர்களுக்கு சற்று அதிகமாவே இருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு முதலாவது ராசி செவ்வாய் பகவானுடைய ராசி அப்படிங்கிறதுனால இந்த தேசப்பற்று, பொதுநலமான சிந்தனைகள், நாட்டுப்பற்று இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். உணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பாங்க. அதாவது வந்துட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவங்க. தனக்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யாராச்சும் தப்பா பேசுறாங்கன்னா டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறிப்பா தன்னுடைய நாடு, தன்னுடைய மொழி இது சார்ந்த வகையில யாராச்சும் ஏளனமா பேசுறாங்கன்னா இவர்களுக்கு அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மனநிலை வெளிப்பட மேலும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. லைஃப்ல வந்துட்டு எந்த டைமிங்ல நம்ம செட்டில் ஆகணும், எந்த டைமிங்ல நம்ம நம்முடைய முயற்சியை நம்முடைய எஃபோர்ட்டை கொஞ்சம் அதிகமா போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோட டிராவல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே இந்த மேஷ ராசிக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா 28 வயதுக்கு மேல வாழ்க்கையில மெல்ல மெல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். இவருடைய வாழ்க்கையில மத்தியம வயதுல ஒரு சிறந்த மாற்றத்தையும் சிறந்த சாதனைகளையும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலவீனம்னா அது கோபம் மட்டும்தான். இந்த கோபத்தை இவங்க சரியா ஹேண்டில் பண்ணாலே எல்லா விஷயத்தையும் இவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கோபத்தை இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கோபத்துல இருக்கக்கூடிய நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இவர்கள்ட்ட நல்லா இயற்கையா பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இந்த மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவ். தன்னை சுத்தி இருக்கக்கூடியவர்களை கரெக்டா மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. நான் இப்படிப்பட்டவங்க தான், என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க கரெக்டா நீங்க செயல்பட்டுக்கணும், உங்களுடைய விஷயத்துல நீங்க கரெக்டா இருந்துக்கணும், என் விஷயத்துல நான் கரெக்டா இருந்துப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு கரெக்டா புகுத்திடுவாங்க. அதனாலேயே உறவு நிலைகள்ல பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா பெரிய அளவிலான விரிசல் வராது. கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூவ் ஆன் பண்றதுக்கு ஒரு சில வழிவகைகளை இவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. இந்த 12 ராசிகள்ல மீனத்துக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மேஷ ராசி ஒரு குழந்தைத்தனமான ராசி. அதே சமயத்துல ரொம்ப மெச்சூரான ராசியும் இந்த மேஷ ராசி தான். இந்த மேஷ ராசியில பிறந்தவர்கள் வந்து இளமை பருவத்திலே ரொம்ப மெச்சூரா அப்படியே மற்றவர்களுக்கு தோற்றம் அளிப்பாங்க. குடும்பத்துடைய சுமைகளை தாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. குடும்பத்திற்காக எதையும் இறங்கி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய மகிழ்ச்சியை தாண்டி தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய மகிழ்ச்சிக்காக அதிகமா போராடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு, மிக மிக தனித்துவம் வாய்ந்த குணங்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இது மேஷத்துக்கான ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன். இப்போ இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான எண்ண ஓட்டமும் அதிகமான ஈடுபாடும் இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கண்ணியமானவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எதிரையுமே ஒரு நாட்டமில்லாத சூழ்நிலையும் எதற்கும் திருப்தி அடையாத ஒரு மனநிலையும் இவர்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இவர்களுடைய குணங்கள் காதலிக்கும்படி இருந்தாலுமே இவர்களுடைய எண்ணமானது காதலிக்க விடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஆனா அந்த மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக காதலிப்பாங்க, அப்படி இல்லைன்னா காதலிக்கப்படுவாங்க. அதே சமயத்துல இவங்க ஒருத்தரை மனதார நேசிச்சுட்டாங்கன்னா அந்த காதல் உறவுல ஒரு ஆழமான ஒரு புரிதல் தன்மை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. புரிதலற்ற உறவுகளை பெரும்பாலும் இருப்பாங்க. மேலும் இவர்கள் யாரு கூடயாச்சும் பேசுறாங்கன்னா அந்த விஷயத்துல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அர்த்தம் இல்லாம பேசுறத பெரும்பாலும் இவங்க வெறுப்பாங்க. ஓவரால் அந்த மேஷ ராசிக்கு காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஆரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு பிறகு ஏதோ ஒரு சலிப்பான தன்மை வெளிப்படுற மாதிரி
இருக்கும். ஆனால் மேஷ ராசியுடைய ஒரு இயற்கையான குணம் என்னன்னா, உண்மையானவர்களுக்கு அதீதமான உண்மையானவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய ஒரு சில கட்டாயத்துல இவங்க தள்ளப்படுறதுனால காதலிக்க நேரம் இல்லாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். ஆனா அந்த மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அடையிற வரைக்கும் இவங்க ஓயவே மாட்டாங்க. சோ இதெல்லாம் நம்ம மேஷத்துக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். முதல்ல காதல் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு பாசிபிளாவும் இருக்கு. இடையில கொஞ்சம் கேப் உருவாகிற மாதிரி இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு ஃபேவராவே முடியுது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி இவங்களுக்கு அந்த சூழ்நிலையானது கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்ததாக திருமண வாழ்க்கை மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசிக்கு திருமண வாழ்க்கை பெரும்பாலும் பார்த்தோம்னா ரொம்ப சாதகமாவே அமையுது. ரொம்ப மைனஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் சூஸ் பண்ற விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. எனவே இவங்க பார்ட்னரை சூஸ் பண்றதுல அதீதமான கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலுமே இவங்களுக்கு சாதகமா தான் அமையுது. ஆனா அடிக்கடி வாக்குவாதம் குடும்ப சூழ்நிலைகள்ல வர மாதிரியான ஒரு மனநிலை வெளிப்படலாம். ஏன்னா இவர்களுக்கு சற்றே முன்கோபம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி ஒரு மனநிலை வெளிப்படும். ஆனா திருமண வாழ்க்கையில பெருமளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படாது. ஏன்னா இவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. மேஷ ராசி கூட இருக்கக்கூடிய தருணங்கள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா மகிழ்ச்சியாவே இருக்கும். ஆகவே மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமாவே இருக்கும். திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதே போல இந்த மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையோட தான் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அதற்கான சூழ்நிலை பெரும்பாலும் இவர்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். குறிப்பா தொழில் உத்தியோகம் நிமித்தமாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு முன்கோபம் அதிகமா வரும் அப்படிங்கிறதுனால இவர்களுடைய வாழ்க்கை துணை இவர்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா இவருடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, எந்த ராசிக்காரர்கள் ரொம்ப இவர்களுக்கு பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்துக்கு 5வது வீடான சிம்ம ராசிக்காரர்கள் மேஷத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. நம்ம சிம்மத்துக்கு அடுத்ததாக மேஷத்துக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியை சேர்க்கலாம். தனுசு ராசியும் மேஷத்துக்கு ரொம்ப ஃபேவரா இருப்பாங்க. அதே போல துலாம் ராசியும் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருப்பாங்க. எனவே இந்த 3 ராசிகள் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஃபேவராவும் ரொம்ப பர்ஃபெக்ட்டாவும் இருப்பாங்க. முதலாவது சிம்மம், சிம்மத்துக்கு அடுத்தது துலாம் ராசி, துலாம் ராசிக்கு அடுத்தது தனுசு ராசி. இதுல சிம்மமும் தனுசு ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது மேஷத்து கூட இருக்கும். அடுத்ததாக இந்த மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் இருக்கிற அந்த 12 ராசிகள்ல எந்த ராசியை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கன்னி ராசியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கன்னி ராசி கூட மேஷத்துக்கு அந்த அளவுக்கு ஃபேவராவோ பர்ஃபெக்ட்டாவோ போறது கிடையாது. கன்னிக்கு அடுத்தது விருச்சகம். விருச்சகம் நம்முடைய ராசிக்கு 8வது வீடா வந்துரும். விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதியா வருவாரு. இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது விருச்சகத்துக்கும் மேஷத்துக்கும் இருக்காது. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். விருச்சிகத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா மீனம். மீனமும் மேஷமும் அந்த அளவுக்கு ஒத்து போறது கிடையாது. எனவே இந்த 12 ராசியில அவாய்ட் பண்ற ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி, விருச்சகம், மீனம். இந்த ராசிகளை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. இதுல சொல்லப்படாத ராசிகள்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜான லெவல்ல இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம், சிம்மத்துக்கு அடுத்தது துலாம், துலாமுக்கு அடுத்தது தனுசு ராசி. இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. மற்ற ராசிலாம் ஒரு 50-60 இந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஆவரேஜான ஒரு கோரிங் லெவல்ல தான் வருவாங்க. ஓவராலா அந்த பதிவுல மேஷ ராசியுடைய ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷனை பார்த்தோம். மேஷ ராசியுடைய காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், எந்த ராசி ஒரு பர்ஃபெக்ட்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க, எந்த ராசியை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு பிரெடிக்ஷன்ல ஒரு சின்ன கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்களுடைய பர்சனல் சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய பர்சனல் சார்ட்ல ஏதாச்சும் தோஷம் இருக்குனாக்கா இந்த பலன்கள் டோட்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மைனூட்டா சொல்லணும்னா ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், 7ஆம் இடம் தோஷமாக இருக்கிறது, சனி தோஷம் இருக்கிறது, இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் தோஷங்கள் இருக்குனாக்கா இப்ப நம்ம சொல்லியிருக்க பலன்கள்லாம் ஒரு சில இன்டர்சேஞ்சஸ் ஆகும். அதாவது பொருந்தும்னு சொன்ன ராசி கூட பொருந்தாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பொருந்தாதுன்னு சொன்ன ராசி கூட பொருந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தோஷம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிறது நம்முடைய பர்சனல் சார்ட்ல ஏற்படுத்தும். எனவே நீங்க ரொம்ப கிளியரான பிரெடிக்ஷனை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பாத்துக்கிறது தான் சிறப்பு. எனவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டையும் உங்க பார்ட்னர்
பார்ட்னரோட பர்சனல் சார்ட்டையும் கொடுத்து நல்லா கம்போஸ் பண்ணி நல்லா கிளியரா பாத்துக்கிறது சிறப்பு. அதே போல தோஷமுடைய ஜாதகத்தை தோஷமுடைய ஜாதகத்தோட தான் சேர்க்கணும். தோஷம் இல்லாத ஜாதகமும் தோஷமுடைய ஜாதகமும் ஒன்றிணையும் போது அது ஒரு வகையில ஒரு சில மன வருத்தங்களையும் ஒரு சில குழப்பங்களையும் ஒரு சில பிரிவுகளையும் ஏற்படுத்துது. இதுவுமே ஜோதிட விதிகள்ல ரொம்ப முக்கியமான விதியா பார்க்கப்படுது. எனவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது தோஷமுடைய ஜாதகத்தை தோஷமுடைய ஜாதகத்தோட சேர்த்தோம்னா அது நெகட்டிவ் சேர்ந்து அப்படியே பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடுது. ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் நம்ம கன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸா பண்ணிடுது. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது கரெக்டா உங்க பார்ட்னரோட சார்ட்டையும் உங்க சார்ட்டையும் கம்போஸ் பண்ணி பார்த்து ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. இதுல பொருந்தாதுன்னு சொன்ன ராசி கூட ஜாதக பொருத்தத்துல உங்க 2 பேரோட ஜாதகமும் மேட்சிங்ல ஸ்கோர் பண்ணுதுனாக்கா பொருந்தாதுன்னு சொன்ன ராசியை கூட நம்ம சேர்க்கலாம். அது ஆல்மோஸ்ட் அப்படியே ஒத்து போயிடும். அதே போல பொருந்தும்னு சொல்லியிருக்க ராசிகள் கூட உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கம்போஸ் பண்ணும்போது ஸ்கோர் பண்ணாம லோ ஸ்கோர்லயே இருக்குனாக்கா அது அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுல ஒரு சின்ன கிளியாரிட்டி ராசி வைஸா எந்த ராசிக்கும் மன பொருத்தம் கொஞ்சம் கிளியரா இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளியாரிட்டி தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது பேசிக் லெவலான அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. மேலும் நம்முடைய சேனல்ல ராசி, லக்னம், நட்சத்திரம் இது சார்ந்த விஷயங்களுக்கான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வாட்டி மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது தாராளமா அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன்ல கோச்சார பலன்களை ரொம்ப பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோஸும் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ அந்த பதிவுகள் மூலமா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.